குமரவேலு கல்யாணத்துல ஏதோ ஒரு விஷயம் மட்டும் ஏடா கூடமா நடக்க போகுது அப்படின்னு அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனா சரவணன் போற போக்கும் சரியில்லை. வீட்டுல இருக்கவங்க என்னடா ஏதுடான்னு கேட்டாலும் மூச்சு கூட விடாம இருக்காரு. அதனால சந்தேகப்பட்ட பாண்டியன் சரவணனை பக்கத்துல போய் விசாரிக்கிறாங்க. ஏண்டா சரவணா, நீ சரியில்லை அப்படின்னதும், அப்பா எனக்கு என்னமோ மயில வீட்டுல இருந்து சுடர போய் குமாரு கல்யாணம் பண்றது விருப்பமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னடா பண்றது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க எடுக்கிறாங்க, அதனால நமக்கு என்ன வந்துச்சு, நீ கொஞ்சம் அமைதியா இரு, அதுக்காக உன் உடம்ப போட்டு வருத்திக்காத அப்படிங்கிறாங்க. இல்லப்பா, அது சொன்னதுல இருந்து எனக்கு சரியா தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இவங்க நம்மள பழி வாங்கறதுக்கு தான் அங்க போய் சம்பந்தம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான்ப்பா நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதேன்னு நம்ம அரசி அங்க இருந்து அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு ஓடி வராங்க. இத பார்த்த பாண்டியன் இருந்துகிட்டு, என்னாச்சுமா, ஏமா ஏன் இவ்வளவு பதத்தத்தோட ஓடி வர அப்படின்னதும், அப்பா அண்ணன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொன்னதுமேட்டு, என்னாச்சுமா, ஏமா, டே சரவணா என்னடா சொல்றாவ, பா அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு பொசுக்குன்னு கால்ல விழுந்துறாரு. அதுக்கப்புறமா இங்க அரசி இருந்துகிட்டு, இல்லப்பா நீ சுடர கல்யாணம் பண்ணாத அப்படின்னு குமார போய் திட்டியே அடிச்சிருக்காரு. குமாரும் நான் அப்படிதான்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லவும், உன் தங்கச்சிய குடுக்கறியான்னு கேட்கவும், என் தங்கச்சிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு அண்ணன் சொல்லிட்டு வந்திருக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப உடனேன்னு, டே சரவணா என்ன காரியம்டா செஞ்சிருக்க, நம்ம புள்ள பாலும் கிணத்துல நான் தள்ளி விட்டான்னு தள்ளி விடுவனே தவிர அந்த பொசகட்ட பயலுக்கு நான் கொடுப்பேன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காதடா அப்படிங்கிறாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வேற வழி தெரியல, அந்த குடும்பத்தையும் அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டுறதுக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னதும், அதுக்காக நம்ம உசுருக்கு உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம தங்கச்சியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற, இது நீ ஒரு அண்ணனா அவளோட வாழ்க்கைய நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல அவளோட வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பாண்டியன் சரமாரியா திட்டி விட்டுறாரு. இங்க சரவணனுக்கும் மனசு தாங்கல, என்ன இப்படி நடந்து போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருந்து பழனிவேல் டே சரவணா என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற, நீ பண்றது ஒன்னும் சரியில்லை சரவணா, அவங்க எங்கேயோ அங்க கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும், அதுக்காக நீ தேவையில்லாம நீ ஏன்டா ரொம்ப டிப்ரெஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா என்ன கொஞ்சம் விடுங்க மாமா, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்க பாரு சரவணா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமாரு, என்ன மச்சான் எனக்கு என்னமோ உங்க தங்கச்சியை கொடுக்கறதா சொன்னீங்க, எப்ப பொண்ணு கேட்க நான் உங்க வீட்டுக்கு வரட்டான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப உடனே சரவணன் இருந்துகிட்டு அமைதியா இருக்கவும், என்ன நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டீங்க போல, நடக்கிற கல்யாணத்தையும் நிப்பாட்டணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ முடிவா தான் என்ன சொல்றீங்க, நான் பொண்ணு கேட்க வரட்டான் வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே சரவணன் இருந்துகிட்டு, அதெல்லாம் வேண்டாம், அரசிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. நான் அதைத்தான முன்னாடியே சொன்னேன், உங்க தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ண மாட்டா, அதனால தான் நானும் சுடர கல்யாணம் பண்றேன்னு தெளிவால சொன்னேன், ஆனா நீங்க எல்லாம் கேட்கல, என் தங்கச்சி கண்டிப்பா நான் சொன்னா கேட்டுக்குவா, நான் என்ன சொல்றனோ அதை கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு பெருசா பேசுனீங்க, நீ எல்லாம் எதுக்குடா வெக்கங்கட்டு போய் இருக்கிற, உன்னோட பேச்சு இந்த வீட்டுல இருக்க யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த விஷயம் உனக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் உங்க வீட்லயே போய் உன்னை பேசணும்னு நான் சொன்னேன். மானங்கட்ட பயலே, வீட்லயே உனக்கு மரியாதை இல்ல, நீயே எனக்கு பொண்ணு தேடி தரியா, கட்டுனவளை ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்லாம வீட்டை விட்டு வெளியே அனுப்புன நீ எல்லாம் எனக்கு பொண்ணு தேடி தரியா, அதுவும் இல்லாம நீ தேடி தந்தா மட்டும் என்னை ஈன்னு இடிச்சுக்கிட்டு வந்துருவாளுகளாம், போடாவும் வேலையை பார்த்துட்டு, சுடரத்தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து போலாம், அப்படியே வாக்கு கொடுக்கறானா வாக்கு, நீ சொன்னா உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாளா அப்படி இப்படின்னு திட்டவும் இங்க சரவணனுக்கு அழுக தாங்க முடியல. அதனால நேரா வீட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுல நமக்கு மரியாதையே இல்ல, ஊர்லயும் மரியாதை இல்ல, கட்டின ஒருத்தியையும் வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்கலன்னு ரொம்ப கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனே நம்ம அங்க ராஜி இருந்துகிட்டு நேரா வந்துடுறாங்க. வந்ததுமேட்டு, சித்தப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக சித்தப்பா அவர்கள் அப்படி பேசுனீங்களாமா அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவன் தான் இருக்கானே அவன் சொன்னானாமா, மாமா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி சரவணனை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் சரவணன் கதவை தொட்டுறாங்க. ஆனா சரவணன் கதவை திறக்கவே இல்லை.
பயந்த நம்ம பழனிவேலு, செந்தில், கதிர் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இங்க பாருங்க, அவர் வெளியே வராரானே, வந்தா போய் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம சரவணனும் அங்க இருந்து கதவை திறப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா திறக்காம இருக்கமோ பாண்டியன் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம சரவணன் வாயில நுர தள்ளி மயங்கி கிடக்குறாரு. இத பார்த்ததுமே பழனிவேலு, ஐயோ அம்மா, ஐயோ என்னடா ஆச்சு சரவணா, ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு தலையா அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே சரவணனை பார்க்க வந்துட்டு வேக வேகமா கதிரும் கார் எடுத்துட்டு வராங்க. சரவணனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரே இதுல இருக்காங்க. ஆனா எதிர் வீட்டுல இருக்க நம்ம முத்துவேல் குடும்பமும் வந்து பயத்துல வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்னாச்சுமான கோமதி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கோமதி நடந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம குமார் பையன் என் பிள்ளைய அந்த கேள்வி கேட்டுட்டான், அதனாலதான் அவன் இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லவும், அவன் என்னத்தை கேட்கறது, இங்க பாருமா கோமதி, அவங்க விருப்பம், வாழ்ற வாழ்க்கை எல்லாம், இவன் என்னத்தை கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும், இங்க வாடா நீ குமாரு, இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னங்க பெரியப்பா அப்படின்னு வந்து கேட்டதும், என்னடா நீ என்னென்னமோ கேள்வி கேட்டனாலதான் அங்க சரவணன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க, உண்மையாடா அப்படின்னதும், என்ன பெரியப்பா சொல்றீங்க, நான் என்ன கேட்டிருக்க போறேன், அவரு தான் சொன்னாரு நீ சுடர கல்யாணம் பண்ணிக்காத, உனக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு என்கிட்ட வாக்கு கொடுத்து சத்தியம் பண்ணிட்டு போனாரு. இன்னைக்கு சத்தியம் தவறமோ உசுரோட இருக்க பிடிக்கல போல, அதனாலதான் வாயில நுர தள்ள தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம முத்துவேலுக்கு கோபம் வந்துருச்சு. படார்னு குமார் அடிச்சு, நடந்தது சொல்றியா இல்ல என்னடா பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. இல்ல பெரியப்பா, வாக்கு கொடுத்தியே, வாக்க காப்பாத்தினியா, நீ எல்லாம் எதுக்கு உசுரோட இருக்க, செத்து தொலை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாங்க முடியாம அவர் இப்படி பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அட பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பையாடா, ஏண்டா ஒரு கூட்டு குடும்பமா நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி கலங்க வைக்கிற, அவங்களோட பாவமெல்லாம் உன்னை சும்மா விடாதுடா, அவங்க அம்புட்டு நல்லவகடா, பிள்ளைங்களோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பத்தா நீ சும்மா அப்பத்தா, நானா கேட்டேன், அவங்க தானே சொன்னாங்க உனக்கு எல்லாத்தையும் நான் பண்றேன்னு, ஆனா இன்னைக்கு எதையுமே செய்யாம இப்படி கேட்டா நான் என்ன நினைப்பேன், எனக்கு கோபம் தாங்க முடியல, அதனாலதான் நான் சொன்னேன் செத்து தொலைட்டுன்னு, அதுக்கு என்னவா நீ கொஞ்சம் அமைதியா அப்பத்தா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், டே சரவ் கமாண்டா அப்படின்னு அங்க இருந்து மாறி வந்து குமாரவேல பலார்னு ஒரு குடு கொடுக்குறாங்க. உன் வாழ்க்கைய கட்டி பார்த்து துப்புள்ள உனக்கு ஒரு பொண்ணு உன்னை நம்பி வந்தால அரசி, அவளை வச்சுக்க நல்ல உனக்கு வெக்கம் கட்டவன், அவளோட இருக்க முடியல உன்னால, நீ எல்லாம் அடுத்தடுத்து ஆரம்பிச்சிட்டியா, நீ இதுக்கப்புறமும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல கூட இடம் இல்ல, உனக்கெல்லாம் பொண்ணு கேட்க யாருடா வருவா அப்படின்னு ரொம்பவே திட்டுறாங்க. இங்க பாருங்க, நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டாதான் யதார்த்தமா தான் பேசினேன், ஆனா அது தாங்க முடியாம அவர் இப்படி பண்ணிக்குவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை, என் பேரன் ரொம்ப நல்லவன், அவனேன்னு அவமானம் தாங்க முடியாம இப்படி பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்கள விரட்டி விடுறாங்க.